சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நந்தா பின்னாடியே தான் மேடம் வர்றான். மேடம், நீங்க அவனுக்காக ஏதாவது செய்யாத வரைக்கும் உங்க பின்னாடியே வருவேன்னு சொல்றான் மேடம். இப்ப வீட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன் மேடம். வீட்டுக்கு வந்த பன்னீர் கிட்ட சொல்லி கூட்டிட்டு போய் விசாரிக்க சொல்லலாம். சரிங்க மேடம். சேகர், காரை நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? இல்ல, நந்தா வந்த ஆட்டோவை காணுமே. நம்ம காரை மிஸ் பண்ணிட்டு வழி தெரியாம எங்கேயாவது போயிருப்பா மேடம். இல்ல சேகர், வண்டி திருப்புங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேடம் விடுங்க மேடம், எப்படியாவது நம்மளை தேடி வந்துருவோம் மேடம். இல்ல சேகர், எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க முதல்ல வண்டி திருப்புங்க. மேடம் மேடம் நீங்க பதட்டப்படாதீங்க, நான் வண்டி திருப்புறேன் மேடம். யோ, அறிவில நடு ரோட்ல வந்து எருமை மாடு மாதிரி நிக்கிறீங்க. தள்ளுங்கய்யா, சவாரி போகணும். அட, சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன வழி விட மாட்டீங்களா? ஐயோ அண்ணே, வாடா. நில்றா, ஓடாத, நில்லு, விட மாட்டேன் உன்னை. வாடா. டேய், கலெக்டர் வந்தாங்கடா, ஓடுங்கடா. ஏய் நந்தா, ஒன்னும் அடிக்கல. ஒன்னும் இல்ல மேடம், ஒன்னும் இல்ல. சேகர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஒன்னும் இல்லப்பா, இந்தப்பா பார்த்து மெதுவா குடிங்க. நன்றி மேடம். சொல்லுங்க மேடம். பன்னீர், கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்களேன், அர்ஜென்ட். ஓகே மேடம். மேடம் வீட்டுக்கு வண்டி விடு. வண்டியில இருங்க. பாப்பா, மெதுவா வா. அகில், என் தமிழ் செல்லம் என்ன பண்ணுது? என்ன தமிழ், அம்மா மேல இன்னும் கோவமா? அம்மா கிட்ட பேச மாட்டீங்களா? அகில், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. அகில் வாங்க. நீ யாரோ நான் யாரோவா அகிலன்? அப்பனா இனிமே என்கிட்ட நீ பேச மாட்டியா? அகில், நான் பேச மாட்டேன் தமிழ்ல தானே சொன்னேன். ஒரு முறை சொன்னா புரியாதா? உங்க ரெண்டு பேர் சண்டையில என்ன எதுக்கு கோத்து விடுறீங்க? இன்னைக்கு நான் தான் மாட்டினேனா? அகிலன், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் ரெண்டு பேருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். யாரோ என் மேல கோவத்துல இருக்கிறதுனால சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல தமிழம்மா, இது ரெண்டுத்தையும் நானே சாப்பிடுறேன். சரி, 2 சாக்லேட் இருக்கு. சாக்லேட் தந்தா பல்ல ஈரி இழிச்சிட்டு வந்து உன்கிட்ட பேசிடுவேன்னு நினைக்கிறியா அகில்? எதுக்கும் அசைய மாட்டா இந்த தமிழச்சி. சரி அகில், எனக்கு பசிக்குது. வரும்போது 3 பீட்சா நான் ஆர்டர் பண்ணேன்.
இப்ப யாரோ கோவத்துல வர இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்னால ஒரே நேரத்துல 2 பீஸ சாப்பிட முடியாதே. பரவாயில்ல விடு. நான் பயங்கர பசியில இருக்கேன். நான் 1.5 நீ 1.5 பீட்சா சாப்பிடலாம். ஓகே தமிழம்மா. ஐயோ, பீட்சா போச்சே. யாரு எதை வாங்கி கொடுத்தாலும் என் கோவம் குறையாது. நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. ஓ, அப்ப நீங்க பெரிய மனுஷங்களா? ரொம்பதான் வாய் பேசுற. என்ன தொடாதீங்க. ஆ, நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்ல. ஓ, ஆ, சரி அகிலன், நான் பீட்சா ஆர்டர் பண்ணது வந்துட்டு இருக்கோம். வந்த உடனே நம்ம சாப்பிடலாம். யாருக்கும் கொடுக்க வேணாம். ம், மேடம் ஆ, இது வரேன். தமிழம்மா, பீஸா வாங்கி தரேன்னு சொன்னீங்க, எதுவும் சொல்லாம போறீங்க. போச்சா? அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? வாங்கி தரேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா வேலை வந்ததும் உடனே கிளம்பிடுவாங்க. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நான் சாக்லேட் வேணும்னு சொன்ன உடனே ஈனு பல்ல இழிச்சுக்கிட்டு 2த்தையும் நானே சாப்பிடுறேன்னு சொன்னல. பீட்சா வரும்ல, அத நீயே சாப்பிடு. இந்த சாக்லேட் கொடு. ஏ தமிழ், ச்சே, சாக்லேட் போச்சே. என்ன மேடம், என்னாச்சு? எதுவும் முக்கியமான விஷயமா? இவன் எப்படி மேடம் இங்க வந்தா? இவரு பிரச்சனைக்காக தான் வர சொன்னேன். மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணானா மேடம்? சொல்லுங்க, இவனை தூக்கி உள்ள வச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உட்காருங்க. நந்தா எங்க வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். நான் பார்த்தேன், ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல சார். ஒரு இடத்துல நந்தாவை காணோம். ஏதோ டவுட்ல வண்டியை திருப்பிட்டு போனா காசி ஆளுங்க இவனை துரத்திட்டு வராங்க. அதனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆசிரமத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் சார். மேடம், வெற்றிவேலன் சார் இந்த கேஸை நெருங்கும் போதுதான் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு மேடம். தேங்க்யூ. இந்தாங்க. இல்ல வேண்டாமா. பரவாயில்ல, சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க. எடுத்துக்கோ. நம்ம ஆளுங்க யாரையாவது உள்ள அனுப்பி அங்கேயே தங்க வச்சு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படியாவது யாருக்குமே தெரியாம அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அப்ப அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நான் போறேன்.